ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோதிமா சமையல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் வீட்டு பூஜை அறையை இன்றைக்கி நான் எப்படி கோலம் போடுறேன், எப்படி வச்சுருக்காங்கிறது தான் இப்போ காமிக்க போகிறேன். இன்றைக்கி ஆடி வெள்ளிக்கிழமைக்கு இந்த மாதிரி கோலம் போடுங்க. அதுவும் பூஜை ரூமுக்கு இந்த மாதிரி மெத்தேட்லலாம் கோலம் போட்டு நல்லா அலங்காரம் பண்ணால் சூப்பராக இருக்கும். நல்லா ஒரு லட்சுமி கடாச்சமும் இருக்கும். இப்போ எங்கள் பூஜை ரூமில் வந்து ஒரு கல் மாதிரி இருக்கும், சாமி படம்லாம் வைக்கிறதுக்கு. இந்த மாதிரி சாமி படம்லாம் செவுத்துல தான் மாட்டியிருப்போம். இப்போ வந்து ஒரே ஒரு இது வந்து மார்பிள் இது டைல்ஸ் கல் மாதிரி போட்டிருக்காங்க. இதை வந்து இப்போ நான் தண்ணி போட்டு தொடச்சி விட்டேன். இப்போ எப்படி நான் கோலம் போடுறேன், எதில் கோலம் போடுறேன்னு பாருங்கள். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், என் பூஜை ரூமை நான் எப்படி அழகுபடுத்துகிறேன்ட்டு. இப்போ பாருங்கள், நான் மஞ்சள் எடுத்திருக்கேன். இந்த மஞ்சளில் வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி கலக்கலாம். ஒரு வெள்ளை துணி எடுத்திருக்கேன். இந்த வெள்ளை துணியில் இப்படி கலந்து இந்த செவுத்தில் வந்து இப்படி பூசி விட்டுக்கலாம். நம்ம ஆடி வெள்ளிக்கிழமை இந்த மாதிரி எல்லாம் பூஜை ரூமை நம்ம மஞ்சள் குங்குமத்திலையும் அலங்காரம் பண்ணி அரிசி மாவில் கோலம் போட்டு எல்லாம் செஞ்சிங்கன்னா லட்சுமி கடாட்சம் உண்டாகும். இப்போ இதெல்லாம் தொடச்சிட்டு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், மஞ்சள் நல்லா தொடவிட்டேன். இப்போ வந்து என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, குங்குமம் எடுத்திருக்கேன். இப்போ மஞ்சள் நல்லா தொடவிட்டு இப்போ வந்து ட்ரை குங்குமம் மஞ்சள் எடுத்திருக்கேன். இப்போ வந்து நான் கம்பி கோலம் தான் போட போகிறேன். அது எப்படி போடுறேன்னு பாருங்கள். இப்போ கம்பி கோலத்துக்கு நான் வந்து புள்ளி வச்சுக்கிறேன். இந்த மஞ்சள்லேயே 2 கலர் இருக்கும். ஒரு மாதிரி லைட் மஞ்சள் இருக்கும், அது வேண்டாம், நம்ம ஒரிஜினல் மஞ்சளே யூஸ் பண்ணிக்கலாம். செவ்வறு காயறதுக்குள்ளே நாம் கோலம் போட்டுருணும். இப்போ எப்படி கோலம் போடுறோன்னு பாருங்கள். இப்போ பாருங்கள், 5 புள்ளி தான் வச்சுருக்கேன். 5 புள்ளி கம்பி கோலம் போட போகிறேன். இப்போ வந்து குங்குமத்தில் கோலம் போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், குங்குமத்திலே கோலம் போட்டாச்சு. இப்போது இங்கே எல்லாம் வந்து இந்த முகனையில் இங்கெல்லாம் வந்து நம்ம மஞ்சளில் ஒரு புள்ளி மாதிரி வைப்போம். அந்த மாதிரி வச்சுக்கலாம். இந்த மாதிரி இப்படி வைக்கும்போது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். நம்மலாம் முன்ன வெள்ளிக்கிழமைனா இப்படி தான் இங்கே வந்து அடுப்பு அடியிலலாம் நம்ம வந்து இப்படி தான் கோலம் போடுவோம். இப்போல்லாம் அதெல்லாம் மாறிடுச்சு. அப்போல்லாம் விறகடுப்பு இருக்கும், பின்னாடி செவுத்துலலாம் நான் இந்த மாதிரி தான் கோலம் போடுவேன். இப்போல்லாம் டைல்ஸு மார்பிள்ஸுன்ட்டு எல்லாம் மாறிடுச்சு. இப்போ காலமே மாறதுனால இதெல்லாம் நம்ம யாரும் போடுறதில்ல. அதனால் இன்றைக்கி என் பூஜை ரூமில் இந்த மாதிரி கோலம் போட்டு உங்களுக்கு காமிக்கணும்னு தான் போட்டிருக்கேன். இது காயறதுக்கு முன்னாடியே போட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லா பிடிச்சிக்கும். வெள்ளிக்கிழமான வாசல்லலாம் இந்த மாதிரி எல்லாம் போடுவோம். இப்போல்லாம் பெயிண்ட்லேயே வரைஞ்சி விட்டுக்கிறாங்க. இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இப்போ இந்த கீழே செஞ்சுருக்கிற இந்த மஞ்சள் குங்குமம்லாம் இப்போ தொடச்சி எடுத்துடலாம். குங்குமத்திலே பாருங்கள் வந்து கம்பி கோலம் போட்டேன். இப்போ பக்கத்துலேயும் இந்த பக்கமும் ஒரு டிசைன் பண்ணலாம். நான் ஏன் இதை வந்து இதை ஃபுல்லாக பண்ணலன்னா காஞ்சிட்டா போட முடியாது. அதனால் எந்த அளவுக்கு மட்டும் நான் வந்து தொடச்சிருக்கேன். இப்போ வந்து பக்கத்துலேயே இது ஃபுல்லாக வந்து மஞ்சளை தொடச்சிட்டு அங்கேயும் ஒரு கோலம் போட்டுடலாம். செவ்வறு கொஞ்சம் சொரசொரன்னு இருந்துச்சுன்னா சூப்பராக இருக்கும். இந்த மாதிரிலாம் நான் சின்ன வயசுலேயே இந்த மாதிரி நான் வந்து அடுப்பு திட்டுலலாம் இந்த மாதிரி போடுவேன். அதுதான் இன்றைக்கி வந்து நான் பூஜை ரூம்லேயும் போட்டிருக்கேன். இப்போ அந்த பக்கமும் ஒரு குத்து விளக்கு போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், குங்குமத்திலே கோலம் போட்டாச்சு. 2 பக்கம் குத்து விளக்கு இருக்கிற மாதிரியும் போட்டாச்சு. மத்தியில் வந்து இந்த கோலம் வந்து எனக்கு லட்சுமி மாதிரி இருக்கும். இந்த 5 புள்ளி சிக்கு கோலம்னு சொல்லுவோம், கம்பி கோலம்னு சொல்லுவோம்.
பார்க்குறதுக்கு முகம் மாதிரியும் 2 கை மாதிரியும் இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த கோலம் வெள்ளிக்கிழமைனா நான் போடுவேன், வாசலில் கூட இப்படி போடுவேன் நான். இப்போ பாருங்கள் கீழெல்லாம் சிந்திருக்கு. இப்போ இதெல்லாம் தொடச்சி விட்டுட்டு இங்கே வந்து சுண்ணாம்பால் கரை கட்டணும். முதல்ல இதை வந்து தொடச்சி எடுத்துடணும், இல்லைன்னா சுண்ணாம்பு பட்டுச்சுன்னா ரெட்டாகவே இருக்கும். இது சுத்தமாக தொடச்சி எடுத்துட்டு நம்ம கரை கட்டலாம். இப்போ பாருங்கள் சுண்ணாம்பு எடுத்திருக்கேன். இது வந்து நம்ம சுற்றிலையும் கரை கட்டிக்கலாம். இது போல் கரெக்டாக பாருங்கள், இதுக்கு ஒரு கல் கொடுத்துருக்காங்க சுற்றிலுமே. அதுக்கு தகுந்த மாதிரி நாம் கரை கட்டுறதுன்னு சொல்லுவோம். அது இந்த மாதிரிலாம் வெள்ளிக்கிழமை நம்ம முன்னெல்லாம் செய்வோம். வீடை மொழுகுவோம், சாணி போட்டு மொழுகுவோம். இப்போல்லாம் டைல்ஸ் இருக்கிறதுனால மாப் போட்டு நம்ம இது பண்ணி விட்டுறோம், அவ்வளோதான். இந்த மாதிரி எல்லாம் போட்டு செய்யும்போது நமக்கு என்ன ஆகுதுன்னா நல்ல ஒரு வைப்ரேஷன் கிடைக்கும், லட்சுமி கடாட்சமாக இருக்கும். வீட்டை மொழுகி சாணி போட்டு நல்லா மொழுகிட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சுண்ணாம்பால் வீட்டை கரை கட்டுவோம். அந்த பழைய காலத்து வீடெல்லாம் அப்படி தான் இருந்தது. இப்போ இந்த மாதிரி பாருங்கள் சுற்றிலையும் வந்து வெள்ளை அடித்து விட்டேன் சுண்ணாம்பு. இப்போ இது காயிட்டும். இப்போ பாருங்கள் கோலம் போட்டு முடிச்சாச்சு, நல்லா சுண்ணாம்பால் கரையும் கட்டியாச்சு. இப்போ இது நடுவில் என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா பசு சாணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். பசு சாணம் இது வந்து பூஜை ரூமுக்கு எல்லாம் அப்படியெல்லாம் போட்டு முழுகும்போது அவ்வளோ ஒரு லட்சுமி கடாட்சமாக இருக்கும். பார்க்குறதுக்கும் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் இதெல்லாம் அவ்வளோ நல்லது. இப்போது இதில் வந்து மஞ்சளும் சேர்ந்து நம்ம கரைச்சி தான் நம்ம அப்போல்லாம் வீடு வந்து முழுகுவோம். இப்போ இதில் மஞ்சள் ஏற்கனவே நான் வந்து இதில் இருக்கிறதுனால இந்த மஞ்சளை போட்டு நான் வந்து கரைச்சிக்கிறேன். இந்த இடத்துக்கு தான் வேணும், அதனால் கொஞ்சம் இருந்தால் போதும். பசு சாணம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இது மஞ்சளும் சாணியும் சேர்த்து சாணமும் சேர்த்து நம்ம கலக்கும்போது இப்படி முழுகும்போது என்ன ஆகுனா நல்லா கலராக இருக்கும், பார்க்குறதுக்கு நல்லா கலராக இருக்கும். நம்ம அப்படியே இந்த கோட்டிங்கும் கரெக்டாக இது வரைக்கும் தான் கொடுத்துருக்காங்க. பசு சாணம் கோமி எல்லாம் அவ்வளோ நல்லது இல்லைங்களா, ஒரு விசேஷத்துக்கு கூட நம்ம இதை தான் பண்ணுவோம். இப்போது இந்த சாணியால் இது போட்டு நான் வந்து மொழிகிருக்கேன். கொஞ்சம் தண்ணி போட்டு இது பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் பூஜை ரூமுக்கெல்லாம் செஞ்சு பாருங்கள், எப்படி ஒரு நல்லது நடக்குதுன்னு மட்டும் நீங்கள் தொடர்ந்து நம்ம வெள்ளிக்கிழமான இந்த மாதிரி செஞ்சால் நம்ம வீடு பூரா முழுக முடியாது. ஏன்னா இப்போல்லாம் நம்ம ஓட்டு வீடுலேயோ இந்த மாதிரி இருக்கிறதில்ல. அதனால் சாமி ரூமுக்கு மட்டும் இந்த மாதிரி ஒன்று பண்ணி பாருங்கள், நல்ல ஒரு வைப்ரேஷன் இருக்கும். அவ்வளோதாங்க, கொஞ்சமாக போட்டு நம்ம முழுகினாலே போதும். பாருங்கள் கரெக்டாக அந்த பள்ளத்துக்கு மட்டும் இந்த சுற்றிலும் வந்து வெயிட் அடித்து விட்டேன். இப்போ இதுக்கு இப்படி அடித்தாச்சு. இப்போ இதெல்லாம் காயிட்டோம். இப்போ நம்ம மேலோடு நம்ம எடுக்கிறதுனாலும் எடுத்துடலாம், இல்லை கொஞ்சம் அப்படியே திப்பியாக இருக்கட்டும் அப்படின்னாலும் இருக்கலாம். இது நல்லது தான், சாமி ரூமில் சாணம் போட்டு வலிக்கிறது ரொம்ப நல்லது தான். மேலோடு அப்படியே எடுத்துடலாம், துணி வச்சு கூட நீங்கள் எடுத்துடலாம். இது எவ்வளோ ஒரு மங்களகரமாக இருக்குது பாருங்கள். அந்த நிறமும் இந்த கலரெல்லாம் பார்க்கும்போது எப்படி இருக்குது பாருங்கள். இதுலேயே ஒரு லட்சுமி கடாட்சம் உண்டாகும். இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு வாரமும் நம்ம செஞ்சு பூஜை செய்யும்போது சிம்பிளாக இருந்தாலும் அது ஒரு மங்களகரமான ஒரு நல்ல விஷயமெல்லாம் நடக்கும். அவ்வளோதாங்க, இது காயட்டும். இப்போ இந்த கொஞ்சோண்டு இதெல்லாம் மட்டும் எடுத்துடலாம், அந்த மேலே அந்த கோட்டிங் மாதிரி இருக்கிறது மட்டும் எடுத்துடலாம். இப்போ பாருங்கள் கொஞ்சம் ஈரமாக தான் இருக்குது. இப்போயே நம்ம கோலம் போட்டால் தான் கொஞ்சம் நிற்கும் நல்லா. இது வந்து பார்த்திங்கன்னா அரிசி மாவு ரேஷன் அரிசி கொடுக்குறாங்க இல்லைங்களா, பச்சரிசி. அதை வந்து நம்ம கழுவிட்டு அரைக்கலாம், அப்படியே கூட அரைச்சிடலாம். மிக்சியில் போட்டு நான் கோலம் மாவு பதத்துக்கு நான் அரைச்சி வச்சுக்கிட்டேன். இப்போ அந்த அரிசி மாவில் தான் நம்ம வந்து கோலம் போட போகிறோம். இப்போ நான் போடுற கோலம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா குபேரர் கோலம்னு சொல்லுவாங்க. பூஜை ரூமில் இந்த மாதிரி கோலம் போடுறது வந்து அவ்வளோ நல்லது. இப்போ அது எப்படி போடலான்னு பார்க்கலாம். இந்த குபேர கோலம் போடுறதுனால நல்ல ஒரு வைப்ரேஷன் இருக்கும். எப்பயுமே பூஜை ரூமுக்கு எந்த ஒரு இது பண்ணால் நல்லதுன்ட்டு அதை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம பண்ணணும். எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா. பூஜை ரூம் நம்ம இந்த மாதிரி அலங்காரம் பண்ணிவிட்டு நம்ம சாமி கும்பிட்டா
எப்படி இருக்குன்னு பாருங்கள். நம்ம குடும்பத்தில் ஏதோ ஒரு கஷ்டம் ஒரு பிரச்சனைன்னா இந்த மாதிரியெல்லாம் பூஜை ரூமை நம்ம அலங்காரம் பண்ணிவிட்டு நம்ம ஒரு மனசை அப்படியே ஒருநிலைப்படுத்தி நம்ம உட்காந்து ஒரு தவம் பண்ணாலே போதுங்க, குடும்பத்தில் நல்லது நடக்கும். அது அதிகாலையில் பிரம்ம முகூர்த்த பூஜை செய்யும்போது இன்னமும் நன்மை நடக்கும். இப்போ நான் வந்து இதுக்கு புள்ளி வைக்கிறேன். நான் புள்ளி தேவையில்லை, இருந்தாலும் இது கொஞ்சம் அழகுபடுத்துகிறேன். நான் நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு. இந்த மாதிரிலாம் கோலம் போட்டு நாம் பூஜை செய்யும்போது நம்ம என்ன நினச்சி வேண்டுறோமோ அதெல்லாம் கண்டிப்பாக நடக்கும். அதுவும் பிரம்ம முகூர்த்த பூஜையெல்லாம் செய்யும்போது பார்த்திங்கன்னா அதிகாலையில் எந்திரிச்சு 3:30 மணிக்கு எந்திரிக்கணும். 3:30 மணிக்கு எந்திரிச்சு நம்ம அந்த பூஜை செய்யும்போது கண்டிப்பாக நம்ம நினச்சது நடக்கும். நான் இந்த மாதிரி எனக்கு நிறைய விஷயம் நடந்திருக்கு. 48 நாள் நம்ம பிரம்ம முகூர்த்த பூஜை செய்யணும். ஏதாவது நமக்கு வேண்டியது இவ்வளோ ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இந்த இதில் தீர்த்து வைங்க அப்படின்னு நினச்சி நம்ம கோயிலுக்கு கூட போக வேண்டாம். நம்ம வீட்லேயே இருந்து அந்த மாதிரி கும்பிட்டிங்கன்னா கண்டிப்பாக நமக்கு நன்மை நடக்குது. இதை அனுபவபூர்வமாக நான் பார்த்துருக்கேன், நடந்திருக்கு எனக்கு. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி சிகப்பும் பச்சையிலும் நான் டாட்டாக வச்சுருக்கேன். நமக்கு பூஜை ரூமை விட்டு வெளியே வரத்துக்கு மனசு வராது. பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குது. மங்களகரமாக மஞ்சள் பூசி அதுக்கு குங்குமத்திலேயே கோலம் போட்டு இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இந்த ஆடி வெள்ளிக்கிழமை இந்த மாதிரி பூஜை ரூமை சுத்தப்படுத்தி கோலம் போட்டு நல்லா இந்த மாதிரி வழிபடும்போது வீட்டில் இருக்கிற தரித்திரம் நீங்கும், குடும்பத்தில் சந்தோஷம் வரும், பணப்பிரச்சனை நீங்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை இந்த மாதிரி நம்ம பூஜை ரூமை சுத்தப்படுத்தி நம்ம பூஜை செய்யும்போது லட்சுமி கடாட்சம் உண்டாகும், குடும்பத்தில் பணம் வரவு வரும், பண கஷ்டம் நீங்கும், ஆரோக்கியம் பெருகும். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி அழகப்படுத்தி பார்க்கும்போது மனசுக்கு ஒரு நிம்மதி இருக்கும். நான் இந்த விளக்கு அகல் விளக்கு மாதிரி துளசி மடம் மாதிரி இருக்கும், அதை வாங்கி வச்சுருக்கேன். இன்றைக்கி நாங்கள் வியாழக்கிழமை நைட்டு செய்கிறதுனால நான் பூ எதுவும் வைக்கல, வாங்கலை. அதனால் காலையில் பூ வாங்கி வச்சுருவேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து நம்ம வீடியோ பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். என் பூஜை ரூம் எப்படி இருக்குது, நான் போட்ட கோலம் எப்படி இருக்குங்கிறது கமெண்ட்டில் சொல்லுங்கள். மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கின்றேன். பாய்.